ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 17-3-2025. सत्यता की परख है संकल्प बोल कर्म संबंध संपर्क सब में दिव्यता की अनुभूति होना. சத்தியம் இருக்கிறது என்பதை எப்படி கண்டறிவது என்றால், அவர்களுடைய எண்ணம், சொல், செயல், சம்பந்தம் மற்றும் தொடர்பு அனைத்திலுமே தெய்வீகத் தன்மை என்பது மற்றவர்களுக்கு அனுபவம் ஆகும். कोई कहते हैं मैं तो सदा सच बोलता हूँ, लेकिन बोल व कर्म में अगर दिव्यता नहीं है तो दूसरे को आपका सच सच नहीं लगेगा. பாபா சொல்கின்றார், ஒரு சிலர் இவ்வாறு சொல்கிறார்கள், நான் எப்பொழுதுமே உண்மையைத்தான் பேசுவேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய பேச்சிலும் செயலிலும் தெய்வீகத்தன்மை என்பது இல்லை என்றால், பிறகு அவர்கள் உண்மையையே சொன்னாலும் செய்தாலும் அது உண்மையாக மற்றவர்களுக்கு தெரியாது. इसीलिए सत्यता की शक्ति से दिव्यता को धारण करो. அதனால் பாபா சொல்கின்றார், சத்தியத்தின் சக்தியுடன் சேர்ந்து தெய்வீகத் தன்மையையும் நீங்கள் தனக்குள் கொண்டு வாருங்கள். कुछ भी सहन करना पड़े घबराओ नहीं, सत्य समय प्रमाण स्वयं सिद्ध होगा. எதையும் பொறுத்து கொள்ள வேண்டி வந்தாலும் கூட நீங்கள் பயப்படாதீர்கள். சத்தியம் என்பது தகுந்த நேரத்தில் தானாகவே வெளிப்படும். பாபா சொல்லுகின்றார், எதையும் பொறுத்து கொள்ள வேண்டி இருந்தாலும் சரி, மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை என்ற சூழ்நிலை உருவாகிவிட்டாலும் சரிதான். ஆனால் சத்தியம் என்பது மேலோட்டமாக ஒரு சில நேரத்தில் அப்படி தென்பட்டாலும் கண்டிப்பாக தன்னால் தகுந்த நேரம் வரும்பொழுது தன்னைத்தான் அதுவே வெளிப்படுத்தி கொள்ளும். அத்தகைய சக்தி சத்தியத்திற்கு இருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயமாக பாபா இன்றைக்கு என்ன சொல்லியிருக்காரு, சத்தியத்தை எப்படி நாம் பகுத்தறிஞ்சிக்கலாம்? ஒரு மனிதருடைய எண்ணம், பேச்சு, செயல் அனைத்திலுமே தெய்வீகத்தன்மை நிறைந்திருக்கணும். அப்படி நிறைந்திருந்தால் தான் அது சத்தியம் என்று நாம் உணர முடியும். சத்தியம் இருக்கிறது, ஆனால் அங்கே தெய்வீகத்தன்மை இல்லை என்றால் அது சத்தியமாக அல்லது உண்மையாக மற்றவர்களுக்கு தென்படாது. அதனால் தெய்வீகத்தன்மை என்பதை நம்முடைய வாழ்க்கையில், தெய்வீகத்தன்மை என்றால் ஆன்மீகத்தன்மை தான் நமக்குள்ளே தெய்வீகத்தன்மையை, அந்த இனிமையை கொண்டு வருகிறது. அதை நாம் நமக்குள்ளே கடைபிடிக்கணும். நன்றி பாபா. ஓம் சாந்தி.